மெயினாக உபதேசம் வாங்கிறதுக்கு மூணே தான் மெயின். அடுத்த உயிர் கொண்டு தின்னக்கூடாது. முட்டை தானே தின்னக்கூடாது. மீன், கோழி, ஆடு இந்த மாதிரி அசைவ சாப்பாடு எதையும் தொடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது வந்து தண்ணி அடிக்கக்கூடாது. தண்ணி ஏன் அடிக்கக்கூடாது அப்படின்னா, தண்ணி அடிக்கணும்னா தண்ணி, புகழை, கஞ்சா இந்த மாதிரி எது வேணா, அதாவது போதை வஸ்துன்னு பேர் அதுக்கு. அந்த போதை வஸ்து போட்டோன்னே நீயா இருக்க மாட்டேன். போதையும் போட்ட நீ இருப்பியா? அதனால அதை தவிர்க்கணும். மூணாவது வந்து இப்போ நீ ஒரு ஆணுன்னு போது வந்து உன் மனைவி கிட்ட வந்து நீ தொடர்பு இருக்கலாம். எப்போ? 15 நாளைக்கு ஒரு நாளைக்கு. டெய்லி பொண்டாட்டி தானே போய் டெய்லி படுத்துக்கூடாது. இந்த கடைபிடிக்கும் போது உபதேசம் வாங்கி செய்யலாம். நீ டெய்லி பொண்டாட்டி விட முடியாதுன்னா நீ பார்த்துக்கு வராத விட்டுலாம். நல்ல விஷயம். வந்தியா சாமி கும்பிட்டா போயிடு. உபதேசம் வாங்கணும் அப்படின்னா, உபதேசம் வந்து நீ சாதாரண மனுஷனா வந்து ஒரு தெய்வீக பாதைக்கு வரும்போது அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. அந்த கட்டுப்பாடை கடைபிடிச்சு வந்தீங்கன்னா வாங்கலாம், செய்யலாம், பண்ணலாம். ஆனா இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. கருத்துன்றது ஒண்ணு. அந்த காலத்துல எல்லாம் கருத்துனே வாழ்ந்தாங்க. அதனால கருத்து என்னது இருக்கலாம், தண்ணி அடிக்காது இருக்கலாம். இந்த மாதிரி இது இருக்கும்போது வந்து கட்டுக்கப்பாடா இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும்.